பொண்ணு வீடு என்ன பண்ணானா எது பண்ணானா என் பேச்சு போன போட்டு கூப்பிட்டா ஆத்தா மெது வரங்க ஆத்தா என் செல்ல கட்சி வாங்க ஐயா என் பொண்ணா வளர்த்த இறங்க இந்த பாவி பையன் குழந்தைகளை பார்த்து இறங்குங்க எல்லாத்தையும் பார்த்து இறக்கு. கோரிப்பாளையத்துலேருந்து மாயாண்டி குடும்பத்தார் வருதுங்க. இதுங்க அழுதே ஆஸ்கார் அவார்டு வாங்கந்தாச்சே. இன்னைக்கு ஒப்பாரி வச்சு வீட்டை கழுவி விட்டுருவானுங்க. வம்சத்துக்கு ஆகாதுன்னு சொன்னமே கேட்டாங்களா என் தங்கமத்த தங்கமே கிளவி கிளவி துரும்பாவும் ஆகல தூசாவும் ஆகல. இது பக்கத்து வீட்டு பொண்ணு. உன் பேத்தி இறக்கிறா அப்படியே தான் இருக்கா. உட்காரு வாங்க. ஏய் சிக் சிக் தூசு அப்படி போடா. வாங்க மச்சான். வணக்கம் வணக்கம். கோவமா இருக்கீங்க போல. படடே வாடா குண்டு போய் உட்காரு உட்காரு உட்காரு. வாங்க உட்காருங்க உட்காருங்க. வாங்க 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 மாமா. என்ன மாமா மூக்குல கொசு போயிடுச்சா? கோவமா இருக்கீங்களா? வாங்க மாமா உட்காந்து பேசுவோம். வாங்க வாங்க உட்காருங்க மாமா. என்னதான் நடந்துச்சு? அதிமல்லி குண்டுமல்லி வாடாமல்லி போரூர் தானா பூந்தமல்லி. இப்ப என்ன ஆயிடுச்சு? இந்த கிளவி ஒப்பாரி வைக்குது மாமா. அப்பா இவரு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றதே இல்லப்பா. ஏன் மாமா மூக்குல காத்தடிக்கிறீங்க? ஏன் நைட் வீட்டுக்கு வர்றதில்ல? ஆபீஸ்ல நைட் டியூட்டி வச்சுட்டாங்க மாமா. என்னதான் நைட் டியூட்டியா இருந்தாலும் சாயந்தரம் 5 மணிக்குள்ள வீட்டுக்கு வரணும்ல மாமா. நைட் டியூட்டி மாமா. நீங்க இருங்க, அதான் பெரியவங்க சொல்றாங்கல்ல. அப்புறம் என்ன குறுக்க பேசிட்டு இனிமே சாயந்தரம் 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடணும். அட கிறுக்கு பிடிச்ச கேன மச்சான். அந்த ஆள் தான் விவரம் இல்லாம நைட்டுனா ராத்திரின்னு தெரியாம பேசிட்டு இருக்கான். நீ வக்காலத்து வாங்கிட்டு இருக்க. நான் வேலைக்கு போறதே சாயங்காலம் 5 மணிக்கு தான். அப்புறம் எப்படி 5 மணிக்கு வர முடியும்? அது மட்டும் இல்லப்பா, நீங்க வாங்கி கொடுத்த வண்டியில கல்யாணோட புதுசுல அவர் என்ன கூட்டிட்டு போனதோட சரி, அதுக்கப்புறம் என்ன அவர் கூட்டிட்டு போனதே இல்ல. உடனே நீங்க மூக்குல காத்தறீங்க மாமா. அவ என்ன பண்ணான்னு கேளுங்க. அவளை வண்டியில கூட்டிட்டு போனா ஹார்ன் அடிச்சா முன்னாடி போற ஃபிகரை பாக்குறியான்னு கேக்குறா. சைடு மிரர் பார்த்தா பின்னாடி வர ஃபிகரை பாக்குறியான்னு கேக்குறா. ஒரு பைக்ல ஹார்ன் அடிக்காம மிரரையும் பார்க்காம எப்படி வண்டி ஓட்ட முடியும்? பொறுங்க. ஏன் நாங்களாம் ஊர்ல வண்டி ஓட்டலையா? எங்களை மாதிரி ஓட்டணும். டேய் ஊருக்குள்ள நீங்க ஓட்டுறது மாட்டு வண்டிடா. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க, பேசாம வெட்டி விட்டுருங்க. அத்தை அவசரப்படாதீங்க. நான் என் பொண்டாட்டியாக மனசுக்குள்ள கோவில் கட்டி வச்சிருக்கேன். மாமா நீங்க வேணா செருப்பு டோக்கன் கடை போட்டுங்க. அத்தை நீங்க வேணா பூ வித்துங்க. ஆனா குடும்பத்தை மட்டும் பிரிச்சிடாதீங்க. எனக்கு இங்க இருக்கவே பயமா இருக்கு. ராத்திரியானா வீட்டுக்காரர் குடிச்சிட்டு வராரு பாட்டி. காவக்காரன் கோவக்காரன் வேட்டக்காரன் எங்க வீட்டு மாப்பிள்ள ஒரு குடியாரன். கிளவி சும்மா ஏன் மாப்பிள்ள ராத்திரி குடிச்சிட்டு வரீங்க? பகல்ல குடிச்சிட்டு போனா ஆபீஸ்ல திட்டுவாங்க மாமா. எங்க ஊர்ல இருக்க அத்தனை பேருமே குடிகார பயிலுங்க. ஆனா எங்க குடும்பத்துல ஒருத்தரும் குடிக்க மாட்டோம். ஏன்னு தெரியுமா? ஏன் எவனும் வாங்கி தர மாட்டானா உங்களுக்கு? எங்க குடும்பம் கட்டுக்கோப்பான ஒழுக்கமான குடும்பம். உடம்பா பார்த்தா தெரியல. ஆமா ஐயா யாரு? கொஞ்சம் பொறுமையா இருங்க. வந்ததுல இருந்து அவர் ஏதோ சொல்ல வராரு, நீ சொல்ல விட மாட்டீங்க. அவர் தான் எங்க ஊர் பஞ்சாயத்து தலைவர். பிரச்சனை பேசிக்க கூட்டு வந்திருக்கோம். கடைசியா பேசுவாரு. ஓ இப்பெல்லாம் பஞ்சாயத்து தலைவர் செல்போன் மாதிரி கையில தூக்கின்னு சுத்துறீங்களா? ஐயா இங்க நடந்த விஷயத்தெல்லாம் நீங்க பாத்தீங்க. நீங்க தான் எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பா சொல்லணும். இன்னும் ஐயா ஏதோ கக்கறாரு. வாந்திடுறானா? டேய் நீ வீட்ல தான் கெட்ட பழக்கம். ஒருத்த வாந்தி எடுத்தா எல்லாரும் இத நீங்களே வாந்திடுறீங்க. இதென்ன இடுப்புல அட நீங்களா வரும்போதே ஃபுல்லா குடிச்சிட்டு தான் வந்திருக்கீங்களா பஞ்சாயத்து பண்ண? டேய் இன்னடி பாத்துட்டு இருக்க. பெனாயில தந்து எல்லாரும் வாயில ஊத்தி விடு. அதான் பஞ்சாயத்து நாரி போச்சு. இதுல வேற சோப்பான குடும்பம் கோப்பான குடும்பம். போடி. ஹலோ இன்னும் நீங்க சைட்டுக்கே வரலன்னு ஃபோன் வருது எனக்கு. சார் வீட்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம் சார். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் லீவ் கொடுங்க சார். என்ன செந்தில் விளையாடுறீங்களா? கதிர் 4 நாளா ஆஃபீஸ்க்கும் வரல, சைட்டுக்கும் போகல. ஃபோன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. நீங்க உடனே அவன் வீட்டுக்கு போயிட்டு என்ன காண்டாக்ட் பண்ண சொல்லுங்க. சார் இப்போ உடனே போகணுமா சார்? ஆமா இமிடியேட்டா போயிட்டு வாங்க. ஓகே சார். வணக்கம் நாயுடு. யோ நீ வாட்ச்மேன் தானயா? என்னமோ மிலிட்டரிக்கார மாதிரி நெஞ்ச வடைக்கிற. நான் எக்ஸ் மிலிட்டரி தானே. ஓ எக்ஸ் எம்எல்ஏ எக்ஸ் எம்பி எக்ஸ் மிசா மாதிரியா? ஆமா பழசெல்லாம் ஞாபகத்தில் வச்சிருக்கல. காலையில மோட்டர் போட்டியே ஆஃப் பண்ண வேண்டாம், போய் ஆஃப் பண்ணியா. ஊருக்கெல்லாம் தண்ணி போகுது. நல்ல கிரமா அது இதுவே கிடைக்க மாட்டேது. கேரட் எடுத்துக்கிறேன். அந்த வாழைப்பூ ஒன்று போடுங்க. இந்தம்மா. என்ன மாமி மாமா ஆத்துல இல்லையா? எப்படி கண்டுபிடிச்சல் நாயுடு? நான் தெரியறதே தலைய புடவை கட்டிட்டு தலை நிறைய பூ வச்சுட்டு நிக்கிற பொழுது. போங்க நாயுடு. இதே சிரிப்ப இதே கெட்டப்ப மாமா ஆத்துல இருக்கும்போது பண்ணிருக்கலாமோ இல்லையோ? நான் இப்படி இருந்தா அவர் அடிக்கடி அட்டாக் பண்ணிடுவார். அட்டாக் பண்ணிடுவாளா? பொண்டாட்டிய புருஷ அட்டாக் பண்றது என்ன தப்பு? வாங்கல கால். இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு. வணக்கம் நாயுடு. என்னடா என் பொண்டாட்டிங்க. அந்த கூட இப்படி கொடுப்பா. ஈ பிளாக் சதாசிவம் வீட்டுல இருப்பா போ. நன்றி நாய்க்கிறேன். நாய்க்கிறா ஒரு நிமிஷத்துல 2 கம்யூனிட்டி மாத்து பாரு. டேய் மச்சான் பிரியா வரடா. டேய் பிரியா வரடா. என்னடா எப்ப பார்த்தாலும் மேல்மருவத்தூருக்கு போற மாதிரி சிவப்பு ட்ரெஸ்லயே திரியிறாளுங்க. டேய் அது அவங்க யூனிஃபார்ம்டா. தம்பி 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 வீட்டுல இருக்க பொண்ணுக்கு வயசு 21 இருக்குமா? என்னைய வாசம் பிடிச்சி கூட படுத்திருந்த பொண்ணு வயசை சொல்றது நீங்க தாங்க. ஒவ்வொரு வயசுக்கு ஒரு மனம் இருக்குல்ல. மூக்குல ஆரம்பிச்சு எல்லாத்தையும் தப்பு தப்பாவே யூஸ் பண்ணுங்க. 50
50 வயசு ஆப் செஞ்சுரி எக்ஸ்பீரியன்ஸ் தம்பி. 50 வருஷ தேய்மானம் சொல்லுங்க. இதுல என்ன பெருமை? ஒரு கல்யாணம் கூட பண்ணல, பேரு மட்டும் மன்மதன் ஆயிடு. முதல்ல பேரை மாத்துங்க. நீங்க கூட தான் கதிர்னு பேர் வச்சிருக்கீங்க. என்னைக்காவது சூரிய உதயத்துக்கு முன்னால எந்திரிச்சிருக்கீங்களா? இந்த காலத்துல பேருக்கு ஏத்த மாதிரி எவன் தம்பி வாழ்றான்? போதும் தொடக்கிற தொடையில வண்டி சின்னதாயிர போகுது. ரைட் 22 லெஃப்ட் 23. தம்பி 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 ஆபீஸ்க்கா? யாரு என்ன பண்ணாலும் உங்களுக்கு தெரியணும்ல. உங்களுக்கு பாக்குறதுக்கு வேலை இருக்கு, படுக்கிறதுக்கு பொண்ணு இருக்கு. எனக்கு ரெண்டும் இல்ல. என்ன பண்ண சொல்றீங்க? ஆபீஸ் தானே? ஆமா, ஆபீஸ்க்கு தான். அது போதும் தம்பி. ஏற்கனவே சூப்பராளுங்க. அவருக்கு எங்க போறாங்க கேக்குறேன். ஹே ஸ்வீட் பர்ட்ஸ், வெயிட் a minute. டேய், இந்த வருஷம் கேம்பஸ் இன்டர்வியூல ஏதாவது ஒரு எம்என்சில வேலை வாங்கினான்டா. வாங்கி ஊருக்கு வெளியில ஒரு ஃபிளாட் எடுத்து அப்படியே அவன மாதிரியே வாழணும்டா. இஷ்டத்துக்கும் தண்ணி, நினைச்ச நேரத்துக்கு பொண்ணுங்க, லைஃபை என்ஜாய் பண்றான்டா. கிச்சு கிச்சு தாம்பலம், கியா கியா தாம்பலம், நட்டு வச்ச பூச்செடி எங்க இருக்கு கண்டுபிடி. கண்டுபிடிக்கிட்டா? கண்டுபிடி. கண்டுபிடிச்சிட்டியா? பார்க்கலாமா? ஜிகி 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 ஜிகி. டேய் ஏந்திரா மேல. எங்க விரல விட்டு நோண்டிட்டு இருக்க? குச்சாட்டம் ஆடிட்டு இருந்தோம் சார். ராஜஸ்தான்ல இருந்து வந்த தாண்டியா குரூப் குச்சாட்ட கோலாட்டெல்லாம் விளையாடிட்டு இருக்காரு. 3 மாசத்துக்குள்ள இந்த ப்ராஜெக்ட் முடிக்கணும். இந்த பல்சர் கால்ரா டேய், கால உறா டேய், பேண்ட் கிளி போய் உறா. என்ன ககபன்னு சிரிப்பு. நல்ல வேலை பசங்க உன் பக்கம் வரல, இல்லாட்டி அவன் உன் காலை தூக்கி இருப்பான். போ போய் கலவ கல. டேய் சார், எங்கடா உன் கோணம் மேஸ்திரி? இங்க தான் சார் இருந்தாரு. டேய், அட்டைப்பூச்சி மாதிரி அசைஞ்சு அசைஞ்சு மேலே ஏறது, உடனே வலிக்கிட்டு கீழே வர்றது. இப்ப எது கீழே வந்த? தம்பி, என் கோமணத்தை கீழே விட்ட, அதை எடுக்க போறேன். செத்த கிளிக்கு எதுக்குடா கூண்டு? அதெல்லாம் ஊரளவா பறந்து போதா? அரசுங்களை வச்சு மறைச்சிட்டு வேலை செய். போடா மாமா, நீங்க 4வது மாடிக்கு போங்க, நீங்க 3வது மாடிக்கு போங்க. அப்படியே எல்லாரும் கூட போய் சிமெண்ட் முட்டையை எண்ணி வைங்க. மாப்ள, நீங்க எல்லாம் போய் மேல தண்ணி கசிதான், அதை என்னன்னு பாருங்க. நீங்க எங்கடி போறீங்க? நீங்க எல்லாம் எப்பவுமே என் கண்பாரியில தான் இருக்கணும், எங்கேயுமே போகக்கூடாது. பயில போனா ஓடிடுறதா? யோ, நீ இன்னும் போகலையா? போயா. நீங்க வாங்கடி போலாம். வணக்கம் தம்பி. வாங்க. எங்க எல்லாரும் கும்பலா கூட்டிட்டு மகாபலிபுரம் போறியா? கல் உடைக்க. இப்படியே நீ கும்பலா கூட்டிட்டு போ, கூடிய சீக்கிரம் ஜெயிலுக்குள்ள போய் கல் உடைப்ப. டேய், ஜெயிச்ச மண்ணெல்லாம் உன் பக்கத்துல கொட்டி வச்சுட்டு வயசான ரப்பீஸ் பூரா மேலே ஏத்துறியே, அவன் எப்படா வேலை முடியும்? வாடர்களா யாரா இதுங்களா? முன்னாடி போறேன் ஏன் மயன், பின்னாடி போறேன் மச்சன மயன். ஏன் கால் சொந்தல விட்டு என்னடா விளையாடுறானுங்க? சும்மா பஸ் ஓட்டி விளையாடுறாங்க. உன் பிள்ளைங்க எல்லாம் பஸ் விட்டு விளையாடுறாங்க, உன் மச்சான் குச்சி விட்டு விளையாடுறான், உன் மச்சின் எல்லாம் கூட்டு போய் நீ தண்ணி விட்டு விளையாடு. பிக்காலி பையில குடும்பத்தோட என்னடா பிக்னிக்கடா வந்திருக்க? இந்த பிளாட் வேலை எப்படா செஞ்சு முடிப்பேன்? தம்பி, நீங்க படிச்சவரா இருக்கலாம், நான் அனுபவிச்சிட்டேன். யாருக்கு எந்த வேலையை பிரிச்சு கொடுக்கணுங்கிறது எனக்கு தெரியும். உங்க படிப்பை தூக்கி குப்பையில போடுங்க. ஏட்டு சுரக்கா கூட்டு கொதவாங்க. ஏட்டு சுரக்கா கூட்டு கொதவல்னா நாங்க இன்ஸ்பெக்டர் சுரக்காவை போட்டு கூட்டு பண்ணிக்கிறோம். உன் பூச்சி வேலை இங்க வேணாம். நீங்க ஏன் சார் டென்ஷன் ஆகிறீங்க? உனக்கு தெரியாதா கோண மேஸ்திரி, நான் உன்னை போட்டு நோண்டுற மாதிரி என்ன போட்டு நோண்டுறதுக்கு ஒருத்தன் வருவான். யாரு? இந்த பில்டிங் மொத்தத்தையும் படம் வரைஞ்சவன். படம் வரைஞ்சவனா? வர்றார் சார். ஐயோ வந்துட்டானா? டேய் டேய் போங்கடா, கிளம்புடா டேய், திரிஞ்சு போங்கடா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். மதிக்கிறானா பா? குட் மார்னிங் சார். அவன் தான் மதிக்க மாட்டானே, ஏன் வணக்கத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற? ஹலோ தம்பி, ஊர்ல இருந்து மாமா பேசுறேன். சொல்லுங்க. பாட்டிக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல. உங்க பேரை சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்காங்க தம்பி. உடம்புக்கு முடியலன்னா அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்க. ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு வந்தாச்சு. இங்க ஒரு 8 வந்து பாத்துட்டு போயிருங்க. கடைசி காலத்துல கிளவி சந்தோஷப்படும்ல. அதெல்லாம் வர முடியாது. நான் வேணா பணம் அனுப்பி வைக்கிறேன், நீங்களே இருந்து பாத்துக்குங்க. அது இல்ல தம்பி. வைங்க போன. இவெல்லாம் என்ன பர்த்து? அதை விடப்பா, பையனுக்கு எல்கேஜி சீட் விஷயமா போனீங்க, என்னாச்சு? நானும் எப்படியாவது சீட்டு வாங்கினேன்னு ஃபர்ஸ்ட் நைட்டு முடிஞ்சோடனே ஃபர்ஸ்ட் ஆளாக போய் கியூவில் நின்னேன். அப்ப அட்மிஷன் வாங்கிட்டியா? அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட வாங்க முடியல. அது என்ன சாதாரண ஸ்கூல் நினைச்சியா? மெட்ராஸ்லேயே நம்பர் 1 ஸ்கூல், கலைவாணி கலாலயா. அப்படி என்னதான் இருக்கு அந்த ஸ்கூல்ல? எல்லாமே இருக்கே. நீ எல்லாம் 3 வயசுல மூக்கு ஓடிட்டு சுற்றி இருந்திருப்ப. என் பையன் 3 வயசுல மியூசிக் கிளாஸ் போவான். 5 வயசுல நீ கை சப்பிட்டு இருந்திருப்ப. என் பையன் 5 வயசுல கராத்தே கிளாஸுக்கு போவான். 6 வயசுல கம்ப்யூட்டர் சயின்ஸ், 7 வயசுல டான்சிங், 8 வயசுல ஸ்விம்மிங். இப்படி 25 வயசுல நம்ம என்னெல்லாம் பண்ணமோ அதெல்லாம் என் பையன் 8 வயசுலயே பண்ணிடுவான். செந்தில், நீங்க 25 வயசுல தண்ணடிக்க ஆரம்பிச்சீங்க, அப்போ உங்க பையன் 8 வயசுல தண்ணடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. முதல்ல மூட்டை மந்திரம் வச்சுட்டானே. இன்னும் முடிக்கலையா? இவ்வளவு கஷ்டப்பட்டு சீட்டு வாங்குறீங்க, ஒருவேளை உங்க பையனுக்கு படிப்பே வரலன்னா? மக்காயிட்டானா சொந்தமா படம் எடுத்து அவனை ஹீரோ ஆக்கிட்டு போறேன். ஏன் சார் டென்ஷன் ஆறீங்க? பின் என்ன சார், எப்பவுமே வாயில வரட்டி கொளுத்தி போட்ட மாதிரி சுட சுட என்ன சொல்லிட்டு போறான். விடுங்க சார், இப்பவா அப்படி பேசுறாரு? எப்பவுமே அப்படித்தானே. இந்த மாதிரி நாம பேசினா வாய் மேலே அடிக்க வீட்டில் பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கா. அந்த மாதிரி ஒருத்தி இவனுக்கு வந்தா அப்ப தெரியும். வெல்கம் சார், நந்தினி. சிட்டி கார் பார்க்கலான்னு வந்தேன். வித் ப்ளஷர் சார். இந்த கார்ல 3 மாடல்ஸ் இருக்கு சார். சிட்டி எஸ், சிட்டி ஆட்டோ டிரான்ஸ்மிஷன் அண்ட் சிட்டி ஐவி டெக்.
பவர் விண்டோஸ், பவர் டோர் லாக் அண்ட் ஆன்டி லாக்கிங் பிரேக் சிஸ்டம் எல்லாமே பேசிக் ஃபீச்சர்ஸ். இதோட அடுத்த செக்மெண்ட் சிவிக் பார்க்குறீங்களா சார்? என்னோட பட்ஜெட் சிட்டி கார் தான். கார் வாங்குறதுன்னு முடிவு பண்ண பிறகு என்ன பட்ஜெட்? ப்ளீஸ் சும்மா பாருங்க சார். கம். ஷூர். இதில் ஆப்போசிட் வைப்பர்ஸ் இருக்கிறதுனால மழை பெய்யும் போது கூட யூ கெட் அ கிளியர் வியூ. ப்ளீஸ் சார். The steering is hydraulic. Yes. And it is telescopic too. And also this car will suit your personality much எல்லாம் better. சரிதான். ஆனா விலை தான் கொஞ்சம் கூடுதலா இருக்கும் போல இருக்கு. 3 லட்சம் ரூபாய் தானே சார் வித்தியாசம். ஒரு வருஷம் எக்ஸ்ட்ராவா இஎம்ஐ கட்ட போறீங்க. That's all. உங்க பர்சனாலிட்டியை பார்க்கும்போது this car suits you much better. ரீசேல் வேல்யூ இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். ஆனா கார் வாங்கும்போதே ஏன் சார் விக்கிறத பத்தி யோசிக்கிறீங்க? You will just enjoy the car. சரிங்க. நீங்க இவ்ளோ சொல்றீங்க. உங்க சஜஷனே என் டிசிஷனா வெச்சுக்கோங்க. That's great. Congratulations sir. Welcome to Handa family. Ramesh, just a second. எஸ் மேம். மற்ற டீடைல்ஸ் எல்லாம் இவர் சொல்வாரு. சாருக்கு லோன் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. And this is my card sir. Thank you. வேற எதுவா இருந்தாலும் என்ன கூப்பிடுங்க. ஓகே. வெல்கம் சார். ஏன் சிரிக்கிற? அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு அவன் ஏன் இந்த காரை வாங்குறான் தெரியுமா? அவர் நம்ம கஸ்டமர். மரியாதை இல்லாமல் அவன் இவன்லாம் பேசக்கூடாது. கோடிக்கணக்கான பணம் போட்டு ஷோரூம் வச்சு நடத்துகிறோம். நீ இப்படி பேசுறத பார்த்தா கார் நல்ல கார் இல்லைன்னா அர்த்தமாயிடும். அந்த ஆள் உன்னை எங்கெல்லாம் பார்த்தான் தெரியுமா? தெரியும், நல்லா தெரியும். அந்த ஆள் அப்படி பார்க்கறதுனால ஒன்றும் என் கற்பு கெட்ட போகிறதில்ல. யார் நீங்க? இது நந்தினி அம்மா வீடு தானே? உங்க வீட்ல மல்லிகான்னு ஒரு பொண்ணு வேலை பார்க்குதுல, அவங்க அக்கா நானு. ஓ அப்படியா? எங்க 2 நாளா உன் தங்கச்சி ஆளையே காணோம். அவளுக்கு உடம்புக்கு முடியலம்மா, அதான் நான் வந்தேன். உடம்புக்கு முடியலன்னா அவளால் ஒரு ஃபோன் கூட பண்ணி சொல்ல முடியாதம்மா? அவகிட்ட தான் ஃபோன் இல்லையேம்மா. சரிதான். அப்போ வர முடியாதுன்னு லீவ் சொல்கிறதுக்கு நான் உன் தங்கச்சிக்கு மொபைல் வாங்கி தரட்டுமா? ம், இந்த காஃபி. உள்ள பாத்திரம்லாம் அப்படியே இருக்கு, போய் தேய்ச்சிடு. சரிம்மா. எல்லாம் கரெக்டா இருக்கு சார். அப்படியே அரிசியும் ஊற வச்சிருக்கு, கிரைண்டரில் போட்டுரு. நந்தினி, ஆ, இந்த பில்லு உள்ளவாப்பா. என்னது பில் அதிகமாக இருக்கு? போன மாதம் 3 நாள் நீ பேப்பர் போடலை. குமுதம், ஆனந்த விகடன், குங்குமம் எல்லாமே நான் கடையில் தான் வாங்கினேன். அதுக்கும் பில் சேர்த்துருக்க? ஆ, சாரி மேடம், கவனிக்கல. கவனிக்கணும். பில் அதிகமாக போட்டால் எனக்கு நஷ்டம், குறைச்சலாக போட்டால் உனக்கு நஷ்டம். கரெக்டாக போடணும். என்ன? சரிங்க மேடம். இந்தா. தேங்க்யூ மேடம். அங்கே என் டவல் இருக்கு, எடுத்துட்டு வா. கொண்டு வரேம்மா. இந்தாங்கம்மா. ம், உங்களை ஒன்று கேட்டு தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே? என்ன? பொம்பளை பார்க்குற வேலைலாம் அவர் பார்க்குறாரு, அவர் பார்க்குற வேலைலாம் நீங்கள் பார்க்குறீங்க. பார்க்குற வேலையில் என்ன ஆம்பளை பொம்பளை வித்தியாசம்? திங்கள் புதன் வெள்ளி அண்ணன் சமைப்பாரு, செவ்வாய் வியாழன் சனி நான் சமைப்பேன். அப்போ ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் லீவ். இதான் குட் மார்னிங். குட் மார்னிங். கம் ஆன் Morning, பாய்ஸ், சிட் sir. டவுன். நம்ம எம்டியோட ஃப்ரெண்ட் மிஸ்டர் ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன். அதாங்க ஹோண்டா கார்ஸோட டீலர். ஓ அவங்க இன்னொரு கார் ஷோரூம் ஆரம்பிக்க போறாங்க. அதையும் நம்மளே டிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க. சார், எந்த இடத்துல? ஓஎம்ஆர்ல தான். இந்த காலத்துல கடனுக்கு பொருள் வாங்குறவங்க எல்லாம் கம்ப்யூட்டர் கம்பெனில தானே வேலை பார்க்குறாங்க. இருக்கிற கம்ப்யூட்டர் கம்பெனி எல்லாம் ஓஎம்ஆர்ல தான் இருக்கு. அதனால லக்ஸுரி ஐட்டம் விற்கிறவங்களுக்கு எல்லாம் ஓஎம்ஆர் தான் டார்கெட் ஆயிடுது. கரெக்ட். எவ்வளவு ஏரியால சார்? இது 23,000 ஸ்கொயர் ஃபீட் கிரவுண்ட் ஏரியா. ஒரு 70 to 80,000 ஸ்கொயர் ஃபீட் வந்துடும் இல்லையா கன்ஸ்ட்ரக்டட் ஏரியா? ஈஸியா வந்துடும். இந்தாங்க, இதுல கிரவுண்ட் லே அவுட்டும் அண்ட் ஹோண்டா நார்ம்ஸோட கம்ப்ளீட் டீடைல்ஸும் இதுல இருக்கு. ஓகே. இட் ஷுட் பி டிஃப்ரெண்ட். சார், இன்னைக்கு எல்லாருமே டிஃப்ரெண்டாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம நார்மலாக பண்ணுவோம், அது டிஃப்ரெண்ட் ஆகிடும். செந்தில், சாரி சார். இதுக்கப்புறம் யாராவது கார் ஷோரூம் டிசைன் பண்ணாங்கன்னா இந்த ஷோரூம் தான் பெஞ்ச் மார்க்காக இருக்கணும். சார், இதை நம்ம மண்டேக்குள்ள சப்மிட் பண்ணிடலாம் சார். என்ன கதிர்? முடியாது. அவர் முடியும்னு சொல்றாரு, நீங்க முடியாதுன்னு சொல்றீங்க. ஓகே, அப்போ அவரை வச்சு டிசைன் பண்ணிடுங்க. கதிர், இந்த ப்ராஜெக்டை நீங்க தான் டிசைன் பண்ணணும்னு நான் விரும்புறேன். வர்ற வெள்ளிக்கிழமை முடிச்சிடலாம் சார். அட்லீஸ்ட் புதன்கிழமையாவது ட்ரை பண்ணுங்க. முடியாதுங்க. why don't you try? முடியாதுன்னா என்ன அர்த்தம்? முடியாதுன்னு அர்த்தம் உங்களுக்கு புரியலையா? ஓகே, வெள்ளிக்கிழமையே முடிச்சு கொடுத்துருங்க. நம்மளுக்கு இது ஒரு சின்ன ப்ராஜெக்ட் தான், ஆனா இட்ஸ் a very prestigious project. ப்ளீஸ் கீப் that in mind. கண்டிப்பா சார்.
திங்கக்கிழமை கேட்டாங்கன்னா தரேன்னு சொல்லி கொஞ்சம் இழுத்தடிச்சு வெள்ளிக்கிழமை தர வேண்டியதானே? இப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரியா பேசுவீங்க? ஜிஎம் மூஞ்ச பார்த்தீங்களா? ஜிஞ்சத்தின மங்கி மாதிரி அடிச்சு. ஒரு காரியம் முடியும்னா முடியும்னு சொல்லணும், முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லணும். எதுக்கு தேவையில்லாம் போட்டு இழுத்தடிக்கிறது? இழுத்தடிச்சு அரியஸ் மேல அரியஸ் வச்சு தான் டிகிரியே ஃபினிஷ் பண்ணோம். பிளான்ல அரியஸ் வைக்க கூடாதா? ஏய், வெத்து பேப்பர் வச்சுட்டு எவ்வளவு நேரம் பேசிட்டு இருப்ப? அவர் என்ன சொல்லிட்டு போறாரு கேட்டியா? எந்த வேலையா இருந்தாலும் இழுத்தடிக்காம செய்யணுமா? போங்க, இழுத்தடிக்காம செய்யும் போ. ஏய் செந்தில், என்ன பண்ணிட்டு இருக்க? வீட்டுக்கு கிளம்பு, இன்னைக்கு உனக்கு லீவு. என்னது லீவா? பிளான் வரைஞ்சு முடிச்சா தானே நமக்கு வேலை. சும்மா உட்காந்து சேர தைக்க நம்ம என்ன கிளர்க்கா? வா கிளம்பு. சார் ஒரு நிமிஷம். போகிற வழியில் ஏதாவது ஒரு மெடிக்கல் ஷாப் பார்த்து கொஞ்சம் நிறுத்துங்க. ஒரு ஐட்டம் வாங்கணும். ஐட்டம்? நானும் ஒய்ஃபும் இன்னைக்கு ஜாலியா அதுக்கு சேஃப்டி ஐட்டம் வாங்கலான்னு. ஒய்ஃப் கிட்ட என்ன சேஃப்டி? ஐயோ வாய் தவறி வளரிட்டேன். இது பிளானிங். வாங்கிட்டு வந்து சீக்கிரம் வா. ஹலோ. ரேஷன் கடை மாதிரி இவ்வளோ கூட்டம் இருக்க. நல்லா பிடிச்சிருக்காயா பேரு. சார் உங்களுக்கு என்ன வேணும்? இதோ இவங்களுக்கு கொடுத்து அனுப்புங்க. இவங்க புடிச்ச ரொம்ப நேரமா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவ ஏன் பொண்டாட்டி. சாரி. உங்களுக்கு என்ன வேணும்? இதோ வயசான பெரியவர் ரொம்ப நேரமா நிக்கிறாரு. இவர் கொடுத்து அனுப்புங்க, நம்ம அப்புறம் வாங்கிக்கலாம். பேசாம சைகையில காட்டலாமா? சிச்சி ரொம்ப அசிங்கமா இருக்கும். உங்களுக்கு என்னதான் வேணும்? பாக்குறா பத்தியா? வாங்க வாங்க. பாவம் கர்ப்பிணி பெண்ணு 2 உசுரா இருக்காங்க. இவங்களுக்கு கொடுத்து அனுப்புங்க, வாங்கிக்கங்க. வாங்கிக்கங்க. அவங்களுக்கு கொடுங்க, நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். நாய் நக்கன தலையை ரொம்ப தான் ரவுஸ் பண்ணுறான். சார் லஞ்சு டைம் வந்துருச்சு, உங்களுக்கு என்னதான் வேணும்? ஹார்லிக்ஸ்க்கு மேலே இருக்கிற விக்ஸ் ஒன்று கொடுங்க. வேற வேற என்ன? விக்ஸுக்கு கீழேக்கா ஹார்லிக்ஸ் ஒன்று கொடுங்க. டைமிங் கொடுக்காம எடுக்கிறானே. அந்த குல்காண்டி ஒன்று கொடுங்க. வேற ஒரே விஷயத்த வேற வேற வார்த்தைகள்ல திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு லோன் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். வைங்க சார் போன. ஐயோ என் பொண்டாட்டி ஏன்டா இதெல்லாம் வாங்கிட்டு செந்தில், இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? கூட்டமா இருந்துச்சு அதான். எக்ஸ்கியூஸ் மீ, சாருக்கு 4 காண்டம் கொடுங்க. ஐயோ என்ன சார் கடுகு உளுத்தம் பருப்பு கேட்குற மாதிரி சத்தம் போட்டு கேட்குறீங்க? லேடிஸ்லாம் இருக்காங்கல்ல. உடம்ப கெடுக்கிற குவார்டரையும் ஆஃபையும் கடை கடை நின்று சத்தம் போட்டு கேட்குறோம். நல்லது பண்ற காண்டமா சத்தமா கேட்கக்கூடாதா? உங்களுக்கு கூச்சம் இருக்காது, ஏன்னா நீங்க பால் பாக்கெட் மாதிரி தினமும் வாங்குறீங்க. நான் ரேஷன் அரிசி மாதிரி மாசம் ஒரு தடவை தான் வாங்குறேன். அதான் இவ்வளவு தயங்குற. நீங்க 4 காண்டம் கொடுங்க. இப்போ அதில் ஃப்ளேவர்லாம் வருது. உனக்கு என்ன ஃப்ளேவர் வேணும்? ஐயோ அது என்ன ஐஸ்கிரீமா சார்? ஃப்ளேவர்லாம் கேட்க சந்தோஷமா இருக்கிறது முடிவு பண்ணிட்டேன். வாசனையா சந்தோஷமா இருக்க வேண்டியதானே? ஸ்ட்ராபெரி 4, வெண்ணிலா 4 கொடுங்க. எதுக்கு 8? வாங்கி வச்சுக்க, கெட்டா போகுது. நீங்க கொடுங்க. ஆமா தம்பி, 2 நாள் ஆபீஸ் பக்கமே போகல போல இருக்கு. புதுசா ஒரு டிசைன் ரெடி பண்ண வேண்டியது இருக்கு. அது ரெடி பண்ணா தான் ஆபீஸ்ல வேலை. அதான் அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, உங்க பின்னால ஒருத்தர் சுத்திட்டு திருவானே அந்த செவத்த பை செந்தில், உங்க அசிஸ்டன்ட். அவன் எங்க? அவன் அசிஸ்டன்ட் இல்ல, அவன் ஒரு இன்ஜினியர். அப்ப நீங்க இன்ஜினியர் இல்லையா? நான் ஆர்கிடெக்ட். ஒரு கட்டடத்துக்கு படம் வரைஞ்சு இப்படித்தான் இருக்கணும்னு கொடுப்பேன். அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், பிளம்பிங் இன்ஜினியர் எல்லாரும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்டை ஃபினிஷ் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த சித்தாளு, கொத்தனாரு, மேஸ்திரி அவ்வளவுதான். வீடு கட்டுறதுக்கு இவ்வளவு இன்ஜினியர் இருக்காங்களா? சரி, இவ்வளவு பேர் இருக்காங்களா தம்பி? அதுல ஒரு இன்ஜினியர் கூப்பிட்டு உங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டா உங்களுக்கு யோசனை கேசனை சொல்லுவானா இல்லையா? அவங்க எல்லாம் என்ன நாயுடு யோசனை சொல்ல போறாங்க? சரி, உங்களுக்கு யாரும் யோசனை சொல்ல வேண்டாம். அடிமை நினைச்சு பக்கத்துல வச்சுக்கங்க. இந்த பெஞ்சிலுக்கு இன்ஜினியர் சீவி கொடுப்பானா இல்லையா? இப்ப அந்த செவத்த பயலுக்கு ஒரு போனை போடுங்க முதல்ல. அது 3 மாசமா வேலை செய்யலங்க. வைங்க அதை. உங்களுக்கு உங்க போதைக்கு ஒரு ஊருவா வேணும், அதுக்கு அவனை வர சொல்றீங்க. டேய், குழந்தை தூங்கிட்டான்ல, அப்படி படுக்க வச்சுட்டு வா. இந்த நேரத்துல யாரு? ஓ இவரா? ஹலோ. சார் சொல்லுங்க சார். நீ உடனே புறப்பட்டு என் ஃப்ளாட்டுக்கு வா. சார் நான் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கேன் சார். அதை வேற யாரையாவது பண்ண சொல்லிட்டு நீ உடனே வா. சார் இதெல்லாம் வேற யாரும் பண்ண முடியாது சார். நான் தான் சார் இருந்து பண்ண இந்த வேலையை. அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். நீ உடனே கிளம்பி வா. சார் இல்ல சார், நான் என்ன சொல்ல வரேன்னா சார் 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 சை, ஏத்தி வச்ச தீபத்தை ஏட்டா நான் போனை போட்டு ஆஃப் பண்ணிட்டானே. யாருங்க ஃபோன்ல? இது என்னுடைய ஆஃபீஸரு. ஏதோ சின்ன வேலையா போயிட்டு உடனே ஓடுந்துட்டாச்செல்லாம். வர முடியாதுன்னு மொத்த வார்த்தையில கண்டிஷன் சொல்லிவிடுங்க. என்ன சொன்னான் தம்பி? வரான். அதானே இன்ஜினியர் மாப்ளன்னு சொல்லி என்னை இழுத்து கொண்டு வந்து இங்க விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு நைட் வாட்ச்மேனை கட்டிட்டு இருந்தாலாவது ராத்திரியில வேலைக்கு போயிட்டு பகல்லையாவது இருந்து தொலைச்சிருக்கோம். இது பகல்லையும் கிளம்பிடுது,
ராத்திரிலயும் கிளம்பிடுது. ஆஹா, இது சரிப்படாது. நரிக்கிறேன். நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்றேன். ஏய் ஆனா உடனே உங்க அப்பனுக்கு ஃபோன் பண்றது. உங்க அப்பா நம்பர் கஸ்டமர் கேர் நம்பரா? சும்மா உடனே U-turn போட்டுருவியே. இந்த பார் ராஜாத்தி, திரும்ப ஆஃபீஸ்னா அப்படி சொல்ல முடியாதும்மா. இந்த ஒரு தடவை மட்டும் போயிட்டு இதுக்கப்புறம் நைட்டில் கூப்பிடாதீங்க, கூப்பிட்டா என் பொண்டாட்டி திட்டுவான்னு சொல்லிட்டு வந்துடுறேன். ஓகே? இவங்க முதல்ல கண்ட நேரத்தில் ஃபோன் பண்ணி கூப்பிடுற இந்த வேலையை விட்டுட்டு 10 மணிக்குள்ள வீட்டுக்கு வர்ற மாதிரி வேலையை தேடிக்குங்க. 10 மணிக்குள்ள வரணும்னா ஒயின் ஷாப்பில் தான் வேலைக்கு சேரணும். சீக்கிரமா வந்துடுறேன், தூங்கிறாதுன்னா. சின்ன இன்ஜினியர் வந்துட்டான், உடனே பேசுகிறாங்க. 2 நிமிஷம் நிற்க வச்சு அப்புறம் பேசுங்க, அப்போ தான் உங்களுக்கு அடிமை. சார் சார் குட் ஈவினிங். இப்போ பேசுங்க சார் குட் ஈவினிங். என்ன ஏதோ ரொம்ப பணிவா வேலை செய்ய போற மாதிரியே வந்திருக்க? வேலை விஷயமா தானே கூப்பிட்டீங்க? வேலை விஷயம் தான், உட்காரு. முதல்ல 2 ரவுண்டை போடு, அப்புறம் பேசலாம். ஐயோ சார் வேண்டாம் சார். சும்மா குடிங்க சார். சார் சொன்னா கேளுங்க சார், குடிச்சிட்டு போனா வீட்டில் ஒய்ஃப் திட்டுவாங்க சார். வீட்டுக்கு போக விட தானே. என்ன சப்பலா கேட்ட, உதடு ஓரமா பிதுங்குது. அது என்னன்னு கேட்டா, செந்தில் வீட்டுக்கு போன உடனே குடிச்ச புருஷன் பூரா எதுக்காக பொண்டாட்டி அடிக்கிறான்? இல்லாட்டினா அவ அடிக்க ஆரம்பிச்சிருவா. அடிய நீ அடிச்சேன்னா புருஷன் கோவமா இருக்காரு நினைச்சு பேசாம இருந்துருவா. கீத உபதேசம் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா போத உபதேசம் இப்பதான் கேள்விப்படுறேன். வேலைங்கிடும். யோ என்னையா அசந்தா இவ்வளவு சீமா பண்ற? சை, இவன் பக்கம் வாயை திறக்கூடாது. நீங்க என்ன மாட்டுக்கு தண்ணி காட்டுற மாதிரி காட்டுறீங்க அவனுக்கு? காணிச்சது போதும், சரக்கு இன்னும் கொஞ்சம் ஊத்து, இன்னும் கொஞ்சம். ஐயோ சார், சரக்கு ஊத்தும் போதெல்லாம் சும்மா இருந்துட்டு தண்ணி ஊத்தும் போது போதும் போதுங்க. சாரி சார், ஃபோன் சார். இருந்த இடத்துல இருந்து பேசுறதுக்கு தான் செல்போனை கண்டுபிடிச்சாங்க. கால் வந்துச்சுன்னா எல்லாரும் தூக்கிட்டு உடனே ஒரு மூளைக்கு ஓடுறாங்க பாருங்க. முடிஞ்சிடும், இன்னொரு 1/2 hour முடிஞ்சிடும். வந்துடுறேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். சி ட்ரிங்க்ஸா? அதெல்லாம் உங்களுக்கு பழக்கமே இல்லை. வரேன்ப்பா. சாரி சார், வீட்டிலேருந்து ஒய்ஃபு. என்ன எல்லாரும் உட்காந்து தண்ணியை போட்டுக்கிட்டு இருக்குன்னு சொன்னியாக்கும்? ஐயோ சேச்சே, என்ன சார் நான் போய் அப்படி சொல்லுவேண்ணா? உங்களுக்கெல்லாம் குடிக்கிற பழக்கமே இல்லைன்னு சொல்லியிருக்கேன். நாங்கள்லாம் குடிக்க மாட்டோம், நீ எப்படி சொல்லலாம்? கூட ஒர்க் பண்ணுறவங்கலாம் குடிக்காரங்க இல்லைன்னு சொன்னாதானே எங்கள் வீட்டில் உங்களுக்கு மரியாதை. எனக்கு எதுக்கு இந்த மானங்கெட்ட மரியாதைங்கிறேன்? இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி வீட்டில் ஃப்ரேம் பண்ணியா மாட்ட போறேன் நான்? கணக்காது. பொண்டாட்டிக்கு ஃபோனை போட்டு நான் ஒரு பெருங்குடிகாரன்னு இப்போ நீ சொல்ற. என்ன ஏதோ குடியரசுத் தலைவரான மாதிரி சொல்றீங்க? அசிங்கமாக நினைப்பாங்க சார். அசிங்கமா நினைக்கட்டுமே என்ன சொல்றேன்? இப்ப நீ போனை போட்டு கதிர் ரொம்ப மோசமானவன், மன்மத நாயுடு அதை விட மோசமானவன் சொல்ற. தினமும் குடிப்பாங்க, பொண்ணுங்க இல்லாம தூங்க மாட்டாங்கன்னு சொல்லு. சரி அது வேண்டாம், குடிப்பாங்கங்கறத போனை போட்டு சொல்லு. சார் இதெல்லாம் ஒரு செய்தின்னு ஃபோன் பண்ணி சொல்றீங்களே, வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி தொடப்படியெல்லாம் அடிக்க மாட்டா? போனை போட்டு இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? நேர்ல பார்க்கும்போது சொல்றேனே. போனை போடுன்னு சொல்றேன். ஹலோ, நான் தான் பேசுகிறேன். நான், கதிர் சார், மன்மத நாயுடு எல்லாரும் குடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஆமாம் குடிச்சிட்டு தான் இருக்கோம். டேய் நானாவது பரவாயில்லப்பா, குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவேன். ஆனால் இவங்க 2 பேரும் தண்ணியை போட்டாங்கன்னா நைட்டு பொண்ணு இல்லாமல் படுக்க மாட்டாங்க. மன்மத நாயுடுக்கு மட்டும் பொண்ணு இந்த பழக்கம்லாம் இல்லை, ஒன்லி படம் பார்த்துட்டு தனியாக படுத்துருவாரு. ஆமாம் சரி, இதோ லாஸ்ட் ரவுண்ட் போயிட்டு இருக்கேன், முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே பாய். உங்கள் 2 பேர் சிறப்பெல்லாம் சொல்லியாச்சு, சந்தோஷம் தானே? நாங்கள்லாம் யார்? ஆன் பண்ணாத ஃபோன்லேயே 1/2 மணி நேரம் பேசுவோம். அப்போ நாங்களாம் அடுத்தவன் வாய் ஆன் பண்ணோன்னு ஃபோன் ஆன் பண்ணி போட்டு கொடுத்துருவானுங்க. என்ன போட்டு கொடுத்த? யோ என்னையா இது என் வீட்டு நம்பரு? வீடே தான். ஹலோ, குடிச்சு குமார் அடிச்சிட்டு இருக்கியா? உனக்கு எதுக்கு பொண்டாட்டி? இல்லம்மா சும்மா ஒட்ட நரிக்கிறேன். ஓட்டமா போடுற ஆட்டம். விடு செந்தில், எப்படியும் பொண்டாட்டி கதவை திறக்க போறது இல்ல, பேசாம இங்கே படுத்து தூங்கு. காலையில என்ன பண்ணிட்டு இருக்கான்? என்ன சார் காலையில ஆரம்பிச்சிட்டீங்களா? வெள்ளிக்கிழமை கொடுக்கணும்ல. நான் அதை கேட்கல, சரக கேட்டேன். இன்னும் முடிக்கவே இல்லை, முடிச்சா தானே ஆரம்பிக்கிறதுக்கு. அப்போ நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லையா? ரிசப்ஷன் ஏரியா வர கிட்டத்தட்ட முடிச்சிருக்கேன். வாவ்,
என்ன ரிசப்ஷன் ஏரியால கேபினே இல்ல, கஸ்டமர் வந்தா யார் ரிசீவ் பண்ணுவா? வழியே கிடையாது. உள்ள நுழைஞ்ச உடனே என்ன வேணும் கேக்குறதுக்கு. இல்ல சார், ஆக்சுவலா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பாத்தீங்கன்னா ஓகே கேரியா வரேன் சார். கையெழுத்து முடியா? சரி. மொத்தம் சேர்த்து 9750 ரூபா. சரியா? இந்தா கையெழுத்து ஒழுங்கா போட்டல. அடுத்த ஆள் வாயா. செந்தில், மேஸ்திரி இடுப்ப பாத்தியா? அது என்ன பெரிய சிம்ரன் இடுப்பா? பெயிண்ட் அடிக்காத பழைய வாட்டர் டேங்க் மாதிரி வச்சிருக்கான் வைத்த. அத போய் பார்க்க சொல்றேன். இடுப்புல என்ன வச்சிருக்காருன்னு பாரு. கோட்டு நமக்கு தெரியாம கிராஸ் பண்ணி போறாராமா. எங்க கிங்காங் மாதிரி போயிட்டு இருக்க? என்னங்க அது இடுப்புல? சம்பள பணம். அந்த பக்கம் வச்சிருக்கீங்களே, அதை கேக்குறேன். அது ஒண்ணும் இல்ல. பரவாயில்ல, சும்மா காட்டுங்க. தூங்குறதுக்கு கொஞ்சோண்டு. தினமும் தூங்குறது குடி. இப்பதான் தெரியுது கிளி எப்படி செத்து போச்சுன்னு. மேலையும் கீழையும் 10 தடவை தினமும் ஏறி இறங்கணும்ல. எங்க உங்க வீட்டுல? இங்கதான். உடம்பு வலிக்குது, அதான் வாங்கி வச்சிருக்கேன். அது இல்லைங்க, எல்லாரும் சம்பளம் வாங்கிட்டு போகும்போது தான் சரக்கு வாங்குவாங்க. நீங்க சரக்கு வாங்கி வச்சுட்டு தான் வேலைக்கே வருவீங்க போல இருக்கே. நான் மட்டுமா வாங்கி வச்சிருக்கேன்? இங்க எல்லாருமே வாங்கி வச்சிருக்காங்க. யோ வாயா. என்னண்ணே? இவனு தான் வாங்கி வச்சிருக்கான். ஓ சும்மா இருங்கல்ல. அண்ணே, எல்லாரையும் கூப்பிடுங்க. யார் என்னென்ன வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியணும். சார், இவனுங்க பொண்டாட்டி தெரியாம தெரு ஒரு பொம்பளை வச்சிருக்கானுங்க. அந்த கதைலாம் நமக்கு எதுக்கு? சும்மா இரு செந்தில். அப்படியே நான் ஒண்ணு வச்சிருக்கேன்ல. நீங்க யார வச்சிருக்கீங்க? ஏய் எடிசன் சார், இங்க வா. வண்டியில பாட்டில் இருக்கு, அதை எடுத்துட்டு அப்படியே ஒரு வாளி எடுத்துட்டு வா. இன்னைக்கு நாம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து உட்கார்ந்து குடிக்கிறோம். சார், இ பிளாக்ல பாத்ரூம் போற பேசேஜ் மட்டும் இன்னும் முடிக்காம இருக்கு. ஏ, நீங்க பிளம்பிங் இன்ஜினியர், இதெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. எதுவா இருந்தாலும் ஆர்கிடெக்டே சொல்லிட்டுன்னு இவர் சொல்லிட்டாரு சார். உங்களுக்கு என்ன ஈகோ செந்தில்? வேலையை யார் சொன்னா என்ன? கையில படம் இருக்கு, அதை ஃபாலோ பண்ண வேண்டியதா நீங்க. ஓகே பண்ணிடுறேன் சார். உங்களுக்கு என்ன பண்ணணும்? பாத்ரூம் போற இடம் பெருசா வேணும் சார். அவ்வளவுதானே? இல்ல, முதல்ல கிரவுண்ட் ஃப்ளோர் பாத்ரூம் வேலையெல்லாம் போற இடம் பெருசா வேணா டாக்டர் கிட்ட காட்டுங்கடா. ஏன்டா இன்ஜினியர் உயிர் எடுக்கிறீங்க? எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கதிர். நோ, செந்தில். செந்தில்? பின்ன கவுண்டமணியா? அதான் செந்தில் சொல்றேன்ல. Hi, I'm Nandini from Honda showroom. I want to meet Mr. Kadir regarding the showroom design. Where is he? சார், புரியலையா? அவங்க பேர் நந்தினியா. ஹோண்டா ஷோரூம்ல இருந்து வர்றாங்க. கதிர் சாரை பார்க்கணுமா? எங்கேன்னு இங்கிலீஷ்ல கேக்குறாங்க. He is in second floor. You please carry on. Okay. See you. ஏண்டா செத்த கிளி, ஆங்கிலோ இந்தியன் ஆயா வீட்ல கக்கூசு கட்டி கொடுத்துட்டு காசு வாங்காம இங்கிலீஷ் கத்துட்டு வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி மாதிரி நீங்க எனக்கு டிரான்ஸ்லேட் பண்றீங்களோ? கல்லுக்கு தண்ணி ஊத்திடுறான்னு எத்தனை தடவை சொல்றது? சோபார் முடிஞ்ச வேலையெல்லாம் ஒரு ரிப்போர்ட் எடுங்க. இப்போ எடுத்துருங்க சார். அது அப்படியே அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீஸ். ஓகே சார். யாருங்க? ஏமா, வேலை நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்க? குழந்தை பசியில அழுவுது சார், அதான். பிள்ளைக்கு பசிக்கும், அப்புறம் புருஷனுக்கு பசிக்கும், எல்லாரும் பசியும் ஆத்திட்டு எப்ப வேலையை பாக்குறது? போமா, போய் வேலையை பாருமா. சரிங்க சார். Excuse me. Yes. Mr. Kadir? ஆமா. Hello, I'm Nandini from Honda. Hello. நான் உங்களை பார்த்துருக்கேன். பியர் பாட்டில் பல்லால் கடிச்சு ஓப்பன் பண்ணும்போது. நான் உங்களை காண்டம் வாங்கும்போது பார்த்த மாதிரி. என்னங்க இவ்வளோ சத்தமாக காண்டம்ங்கிறீங்க? உடம்புக்கு கெடுதல் பண்ற குவார்டரையும் ஹாஃபையோ சத்தம் போட்டு கேட்கும்போது நல்லது பண்ற இது மட்டும் ஏன் ரகசியமா கேட்கணும்? இப்படி வரி ஞாபகம் வச்சிருப்பீங்க நினைக்கல. வாங்க ஆஃபீஸ் ரூம் போகலாம். சீக்கிரம் அந்த கோடை பேசி சும்மா மேல கைய போடுறேன் சார். அப்படியா பண்ணா அந்த ராஸ்கேல? கையெடுங்க சார். அவன் கையை போட்டப்போ இதே மாதிரி பண்ண வேண்டியதானே? வேலை செய்யாம ஓபி அடிக்க இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு 4வது மாடில இருந்து கீழே இறங்கி வந்துட்டேன். போய் வேலையை இத வந்து உங்ககிட்ட சொன்ன மாதிரி என்ன சொல்லணும். ஹாய், how are you செந்தில்? Where's Kadir? செந்திலே எப்படி இருக்கீங்க? கதிர் எங்கேன்னு கேக்குறாங்க. மேடம், தயவு செஞ்சு இந்த பக்கம் வரப்ப மட்டும் உங்க ஆங்கிலத்தை எடுத்து ஹேங்கர்ல மாட்டுவாங்க. இந்த முக்கால் ஜல்லி மூக்கெல்லாம் என்ன மொக்க பண்ணிட்டு இருக்கான். ஓகே கதிர் எங்க? என்ன அந்த சைட் மேட்டர் தானே? என்ன போய் பார்க்க சொன்னார். வாங்க. இல்ல, நான் கதிரை தான் பார்க்க வந்தேன். அவர் எங்க? ஏப்பா நீ ஆபீஸ் போற? உன் பொண்டாட்டி ஃபிளாட்ல தானே இருக்கு. அவ வீட்ல தான் இருக்கா. கேபிள்காரன் வரதுனால நீங்க கூட இருந்தா கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும். அதான். போயா. அபார்ட்மெண்ட்டுக்கு நான் செக்ரட்டரியா இல்ல செக்யூரிட்டியான்னு தெரியல. வண்டி கொண்டு போய் என்னையா நீ கொஞ்சம் இறங்கி. ஓகே. அதோ ஏ பிளாக் மிலிட்டரிக்கார வீட்டுல இருக்கறா. அந்த ஆளு விடுறது கொஞ்சம் லேட்டா தான் ஆகும். அவளை பாக்குறதுக்கு முன்னால இந்த நோட்டீஸ் போர்ட்ல ஒட்டிட்டு போ. சரிங்க சேட்டியாரே. ஹலோ கம். யார் நீ? நீ யாரை பார்க்கணும்? கதிரை பார்க்கணும். ஓ, பார்த்த சாரதியோட வந்தியா? இல்ல, செந்திலோட வந்தேன். தம்பி புரோக்கரை மாத்திருச்சோ? யார் அந்த புது புரோக்கர் செந்தில்? நீ என்ன தொழில் பண்ற? அதாவது கதிர் 4th ஃப்ளோர்ல இருக்காரு. ஏல நீங்க போங்க. ஓகே. நான் கூட்டு வந்தேன்னு சொல்லாதீங்க. ஏப்பா இன்ஜினியர் படிச்சுட்டு இந்த வேலையை பார்க்கலாமா? இன்ஜினியர் படிச்சுட்டு இந்த வேலை பார்க்காம பின்ன ஓபன் ஹார்ட் சர்ஜரியா பண்ண முடியும்? இல்லப்பா, ஒரு மயிலை பிடிச்சிட்டு வந்து மாடியில ஏற்றி உரியா, அதை சொன்னேன். யோ சாப்பிடா கட்ட நாயுடு,
கூட வந்தவன கூட்டி கொடுக்க வந்தவன பேசிட்டு இருக்க. இது அந்த மாதிரி பொண்ணு இல்லையா, ஹோண்டா கம்பெனில வேலை செய்யுது. ஏதோ பிளான் விஷயமா கதிரை பார்க்க வந்திருக்கு. பிளானோட தான் போயிட்டு இருக்கா. நான் அந்த பொண்ணை பொண்ணோன்னு நினைச்சிட்டப்பா. அது பொண்ணும் இல்ல, பொண்ணும் இல்ல, பெரிய கோடு வேர்டு. சின்ன இன்ஜினியர் உங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுத்துருவாங்க. இல்ல இது அவருக்கு தான். அப்ப எனக்கு உங்களுக்கு தான் இது. உங்களுக்கு தம்பி நான் 2 தலைமுறைக்கு சேர்த்து குடிச்சிட்டேன், அதனால கொஞ்ச நாளைக்கு குடிக்க வேண்டாமேன்னு பாக்குறேன். கோட்ரு பாட்டில மேலேயும் கீழேயும் தட்டி தோறக்கணும்னு கத்து கொடுத்ததே நீங்க தான். நீங்க எல்லாம் குடிக்காம திருந்திட்டா சொசைட்டி கொலாப்ஸ் ஆயிடாது. தம்பி உங்க கூட பழக்கம் வச்சுக்கணுமா வேண்டாமான்னு யோசிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு எங்க 2 பேரும் நீங்க தள்ளிட்டீங்க. யோசிக்கவே வேண்டாம், தயவு செஞ்சு கிளம்புங்க. என்ன தம்பி இப்படி சொல்லிவிட்டீங்க? என்ன காரணம்னு சொல்லுங்க. சும்மா கொஞ்ச நாளைக்கு குடிக்கிறவங்கள பாத்துக்கிட்டு இருக்கலாமே என்ன? ஐயா டிவி ஆஃப் பண்ணுங்க, அதை விட பெரிய செய்தி இங்க இருக்கு. அதுக்கு காரணம் நந்தினி தானே. என்ன இது கிஃப்டா? யார் கொடுத்தது? இது அந்த பொண்ணு கொடுத்த கிஃப்ட் இல்ல. இன்னும் பிரிக்கவே இல்லையா? பிரிச்சு பார்த்துட்டோம்னா உள்ள என்ன இருக்குங்கிற சுவாரஸ்யம் ஒரு நாளோட போயிடும். பிரிக்கலைன்னா ஒவ்வொரு நாளும் உள்ள என்ன இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கலாம் இல்லையா, அதான் பிரிக்காமலே வச்சிட்டேன். இவ்வளவு ஃபீல் பண்றீங்களே, அந்த பொண்ணுக்கு இது வரைக்கும் ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தீங்களா? எதுக்கு? அந்த பொண்ணு பிரிக்காம வச்சுக்கிட்டு ஃபீல் பண்றதுக்கா? வாங்கி கொடு என்ன நாயுடு வாங்கி கொடுக்குறது? இப்போ அந்த பொண்ணோட மனசுல நீங்க ஒட்டுனதுனால தான் அவ ஒரு பொருள் வாங்கி உங்களுக்கு கொடுத்துருக்கா. அதே மாதிரி நீங்க அவ உடம்புல ஓட்டுற மாதிரி ஏதாவது பண்ணுங்க. அந்த பொண்ணை பார்க்கும்போது அப்படி எதுவுமே தோண மாட்டேங்குது நாயுடு. ஐயோ நான் அப்படி சொல்லல தம்பி. ஒரு சேலையை வாங்கி கொடுங்க. சேலைக்கு மயங்காத பொண்ணு இந்த உலகத்துல யார் இருக்கா? இந்த யோசனை நமக்கு தோணாம போச்சு. எப்போ பார்த்தாலும் நம்ம பொண்டாட்டி நம்ம திட்டிக்கிட்டே இருக்கா. ஒரு சேலை வாங்கி போய் கொடுத்து ஒரு ஆசத்தை அசத்திர வேண்டியதுதான். விக்னேஷ், அம்மா எங்க? ராஜாத்தி, கண்ணை மூடு. எதுக்கு? நான் உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை காட்டணும். கண்ணை மூடு. அதுக்கப்புறமும் நான் தானே கண்ணை திறந்து பார்க்க போறேன். ஏய், காலங்காலமா புருஷனுக்கு புதுசாக ஒன்று வாங்கிட்டு வந்தா பொண்டாட்டி கண்ணை மூடி தான் காட்டுவானுங்க. இப்போ நீ மூடிட்டு வா. வா 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 வா. என்ன ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்ச பீர் பாட்டில் மாதிரி இவ்வளோ ஜில்லுன்னு இருக்கிற? ஓகே. கண்ணை தரக்கூடாது. டோட்டோடாய். கண்ணை தர. உனக்கு தான் பிடிச்சிருக்கா? எடுத்துக்கோ. ஏன்டி இப்படி கத்துற? கலர் பிடிக்கலையா? பட்டு புடவை வேணுமா? ஓ, சந்தோஷத்துல அழுவுறியா? ஏண்டி பொண்டாட்டி புது புடவை தான் வாங்கி தருவாங்க, பழைய புடவை கொடுக்க நீ என்ன பிளாஸ்டிக் பைட்டு விற்கிறோனா? இது வரைக்கும் நீங்க சின்ன சின்ன தப்பா தான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு ஏதோ பெரிய தப்பா பண்ணிருக்கீங்க. அதுக்காக தான் இந்த புடவை. போடி, பிரியமா ஒரு புடவை வேணும் வந்து கொடுத்தா குடும்பத்தை பிரிக்கிறத பத்தி பேசுறான். உண்மையை சொல்லுங்க, இது எதை மறைக்கிறதுக்காக? ஏய், தனித்தனியா மறைக்கிறத பத்திலாம் சொல்ல முடியாது. மொத்தமா உடம்பு மறைக்கதான் இந்த புடவை. எவ்வளவு ஒருத்திக்கு ஜீன்ஸ் பேண்ட் டி-ஷர்ட் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கு குதிரை கொடுத்து இந்த புடவையை எனக்கு பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுக்குறீங்களா? நீங்க சரிப்பட மாட்டீங்க. என் அப்பாவை கூப்பிட்டு இதுக்கு ஒரு பஞ்சாயத்து வச்சாதான் நீங்க திருந்துவீங்க. அப்பா! அந்த சப்ளா கட்ட வாய ஐடியா எனக்கே இவ்வளவு பெரிய ஆப் அடிச்சிருக்கு. பாவம் கதிர் என்ன ஆனாலும்